வெல்கம் பேக் டு கன்னிதக்ஷ சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி புதினா ரைஸ் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். எப்பவுமே போல் நம்ம ஒரு குக்கர் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலைங்க இதை போட்டு நம்ம நல்லா தாளித்து விட்டுருக்கோம். ஆனியனை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்து இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க 2 பெரிய தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா இதை போட்டு அரைச்சி நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா வதக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. நல்லா இங்கே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு கொஞ்சமாக நான் தண்ணி விட்டுருக்கேன். நான் இன்றைக்கி 1/2 kg ரைஸ் எடுத்துருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நான் காரம் உப்பு எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸை சேர்த்துடலாம். நான் 1 hour முன்னாடியே ரைஸை ஊற வச்சிட்டேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு நமக்கு முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். நான் கொதிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள், கரெக்டான அளவு. இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு பிரியாணி குஸ்கா சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். புதினாவையும் தக்காளியையும் அரைச்சி நம்ம ஊற்றிருக்கோம். வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்கல. எதுவுமே சேர்க்காம இன்றைக்கி நம்ம வெறும் புதினாவும் தக்காளியும் மட்டும் அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு விசில், இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் இந்த பதம்தாங்க. இங்கே பார்த்துக்கோங்க, நல்லா கரெக்டாக இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு விசில் போட்டுடலாம். ஒரு விசில் போட்டு எடுத்த உடனே சூப்பரான நமக்கு புதினா தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண